கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக அடியான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை முடிந்தால் யாராவது வாசிக்கலாம். ஐசாயா 43 verse 2. அன்பின் பிதாவே, இந்த கால ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தியும் சமூகத்தில் வருகிறோம். தேவரீர் எங்களை சிலுவின் மறையிலே மூடி மறைத்து கொள்ளும். வசனமானது இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு போகும்பொழுது கேட்கிற உள்ளத்திலும் இதை பார்க்கிற உள்ளத்திலும் யார் யார் எந்தெந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் அவருடைய வீட்டையும் அவருடைய இருதயத்தையும் சிந்தையும் பரிசுத்தப்படுத்தி உம்மை போல மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது, ரெண்டாவது நீ அக்கினியில் நடக்கும் பொழுது, ரெண்டுமே வாட்டர் அண்ட் ஃபயர் இஸ் வெரி டேஞ்சரஸ். தண்ணியும் ரொம்ப ஆபத்து, ஃப்ளேம் அதாவது ஃபயர் நெருப்பும் ரொம்ப ஆபத்து. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல சம்மர் சீசனை நம்ம சமாளிச்சிடலாம். ஏதோ கதவெல்லாம் திறந்து விட்டு வீட்டில் ஏசி இருக்கும், இல்லை மொட்டை மாடி இருக்கும், ஏதோ சமாளிப்பாங்க. ஆனால் ரெய்னி சீசன், மழை காலம் ஆல்வேஸ் ட்ரபிள்சம். மழை காலம் எப்போவுமே ரொம்ப கஷ்டம். எல்லா விதத்திலும் வெளியே போவதற்கும், வீட்டில் இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் வாட்டர் ஆல்வேஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சர். அண்ட் ஆல்சோ ஃபயர், நெருப்பு. இங்கே வாசிக்கப்பட்ட பகுதியிலே நீ அக்கினியில் நடக்கும் பொழுது, நீங்கள் கம்மிங் டு த பாயிண்ட், தண்ணீரும் அக்கினியும் ஒரு லிமிட் இருந்தால் தான் நமக்கு நல்லது. நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா பார்க்குறோம், உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் சமுத்திரம் காணப்படுகிறது. இதை நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா நல்ல யோபில் ஒரு மட்டும் வா, மிஞ்சி வராதே. கர்த்தர் அந்த தண்ணீருக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார். அது என்னதான் ஆர்ப்பரித்து கொந்தளித்து நடுக்கடலிலே அப்படியே கப்பலை மூழ்கடிக்கிற அளவுக்கு அலைகள். அதனால்தான் அவைகள் நீ கடக்கும்பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீங்கள் டாஸிங் டு அண்ட் ஃப்ரோ, அப்படியே கப்பல் இப்படி அப்படியே அலசடி போடும். அதனால்தான் சீஷர்கள் ஒரு சம்பவம் இருக்கிறது மார்க்கு சுவிசேஷத்திலும் 4 சுவிசேஷத்திலும், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அந்த கடலில் அவர்கள் பயணம் செய்யும் பொழுது இயேசு பின்னணியிலே அவர் நித்திரையாக இருந்தார். சீஷர்கள் பயந்து, முடிந்தால் வாசிக்கலாம், நேரமில்லை, அவர்களை எழுப்பி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவர் கப்பலின் பின்னணியில் உறங்கி கொண்டு இருந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஒரு ஆழமான குறிப்பு. அவர் எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வீட்டிலும், பேசுகிற என்னுடைய வீட்டிலும், என்னுடைய குடும்பத்திலும், உங்களுடைய குடும்பத்திலும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், எல்லாருடைய பரிசுத்தவான்களுடைய வீட்டிலும், நீதிமான்களுடைய வீட்டிலும், பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலும், சியோனுக்கு நேராக ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற குடும்பத்தார் வீட்டின் மத்தியிலும் ஆல்வேஸ் வாட்டர் அண்ட் ஃபயர், தண்ணீரும் அக்னியும் அப்படியே நம்மளை போட்டு, இட் இஸ் ப்ரெஸ்ஸிங், நம்மளை போட்டு அழுத்துது. தண்ணீரும் அக்னியும் பிரச்சனையை காட்டுது பிரியமானவர்களே.
அதுக்கு ஏராளம் வசனம் உண்டு. நான் இதை ஒரு இன்ட்ரடக்ஷனாக உங்களுக்கு இந்த வசனத்தை நான் பேசுகிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனையாகிய தண்ணீர், பிரச்சனையாகிய அக்னி நம்மளை விரட்டி கொண்டே இருக்கும். எங்கே போனாலும் ஜெபிக்கலாம். ஓ ஜெபம் பண்ணிங்களா? எஸ் ஐ எம் ப்ரேயிங். நான் ஜெபம் பண்ணுறேன். பைபிள் படிச்சிங்களா? ஆமாம் பைபிள்லாம் படித்தேன். ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே. வசனத்தை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணணும். உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொன்னீரே. என் வீட்டில் சமாதானம் இல்லை கர்த்தாவே, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, என் பிள்ளைகள் மூலம் நிம்மதி இல்லையே, என் புருஷன் மூலம் நிம்மதி இல்லையே, என் மனைவி மூலம் நிம்மதி இல்லையே, வேலை ஸ்தலத்திலே நான் அலசடிப்படுகிறேனே என்றெல்லாம் வசனத்தை வாக்குத்தத்தமாக பிடித்து நாம் ஜெபிப்பது வழக்கம், உண்மைதான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எப்பொழுதுமே இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சஃபரிங் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டேன், ஞானசானம் எடுத்தேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். எஸ் ஐ எம் ரெடி ஃபார் த கம்மிங் ஆஃப் த லார்ட். ஈஸிலி ஐ கேன் கோ டு ஹெவன். பரலோகம் போயிடுவான்னு ரொம்ப ஈஸியாக எளிதாக வி கேனாட் கன்ஃபஸ். நம்ம அப்படியே அறிக்கையிட முடியாது. கர்த்தர் நம்மை புடமிட்டு நம்மளை அழுத்தி அமுக்கி குலுக்கி சரிந்து விழாதபடிக்கு பத்திரமாக இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். நன்றாக விளையும் கொள்ளுங்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து கீழே விழாதபடிக்கு பத்திரமாக தம்முடைய உள்ளங்கையிலே நம்மை வைத்து தேவன் நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பாராக. அதை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். நான் இந்த பகுதியை சற்று வேதத்தை ஆழ்ந்து பரிசுத்த ஆவியான ஒத்தாசை கொண்டு நான் படித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் செய்தியின் தலைப்பு காட் ஆஃப் த வாட்டர்ஸ். காட் ஆஃப் த வாட்டர், தண்ணீர்களின் தேவன். இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்ட தண்ணீர்களை, தண்ணீர் அல்ல, சிங்கிள் ப்ளூரல், தண்ணீர்களை கடக்கும் பொழுது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டர். கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், கணுக்கால் அளவு. எசைக்கல் ஒரு வசனம் உண்டு, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆள். அது ஒரு அனுபவத்தை, ஆவிக்குரிய அனுபவத்தை காண்பிக்கிறது. அதுபோல் அதர் சைட் ஆஃப் த காயின், நாணயத்தின் மறுபக்கத்திலே பார்க்கும் பொழுது தண்ணி எப்போவுமே நமக்கு டேஞ்சர். அதான் சொன்னால் மழை காலம் வந்தால் ரொம்ப பிரச்சனை. கதவெல்லாம் சாத்தோம், உள்ள தண்ணி வந்துடுமா எட்டி எட்டி பார்ப்போம். அதுபோல் தண்ணீர் எப்போவுமே நமக்கு ஒரு காஷன், ஒரு எச்சரிப்பு. இந்த கால வேளையிலே செய்தியின் தலைப்பை நான் சொன்னேன், காட் ஆஃப் த வாட்டர்ஸ், தண்ணீர்களின் தேவன் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தை, ஆதி உலகத்தை தேவன் வாட்டர், தண்ணீரை கொண்டு தான் அழித்தார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 17ஆம் வசனம், 18வது வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேலே உண்டான பொழுது ஜலம் பெருகி, ஜலம் கவனிங்கள், ஜலம் தண்ணீர் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது, பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. கவனிங்கள், பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. The ark was floated upon the earth, upon the water. The ark was floated. அப்படியே அந்த தண்ணீருக்கு மேலே நோபாவுடைய பேழை மிதந்து கொண்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஜலம் பூமியிலிருந்து 40 நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம், வாட்டர், தண்ணீர் வடிந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தேவன்
ஆதி உலகத்தை தேவன் அழித்தார். ஏன் அழித்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடியுமானால் வாசியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்துக்கு நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. 6ஆம் வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனதாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. கவனியுங்கள், அவருடைய இருதயத்துக்கு விசனமும் மனஸ்தாபமாய் காணப்பட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நம்முடைய குடும்பத்தில் கூட பிள்ளைகள் நிமித்தம், புருஷன் மனைவி நிமித்தம், ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தம், நைபர் அக்கம் பக்கத்தார் நிமித்தம், வேலை ஸ்தலத்தினுடைய சூழ்நிலை நிமித்தம் நமக்கு ஒரு மனஸ்தாபம், ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. அதுபோல் தேவன் தாம் உண்டாக்கின மனுக்குலத்தை, ஆதி மனுக்குலத்தை, ஆதி உலகத்தை ஏன் தான் படைச்சேனோ, ஏன் தான் இந்த உலகத்தை படைத்தேனோ என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் அவருடைய இருதயம் துக்கமாய் இருந்தது, விசனமாய் துக்கமாய் இருந்தது, துக்கத்தோடு வசனத்தோடு இருந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுபோல் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் முதல் குறிப்பு நான் முக்கியப்படுத்துவேன்னா, காட்ஸ் ப்ரொடெக்ஷன். தண்ணீர்களின் தேவன், காட் ஆஃப் த வாட்டர்ஸ். செய்தியின் தலைப்பு தண்ணீர்களின் தேவன். உங்களையும் என்னையும் நம்மளுடைய சூழ்நிலையும் சுற்றிலும் தண்ணீர் ஆகிய பிரச்சனைகள் நம்மளை டெய்லி சந்திக்குது. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னையும் சேர்த்து பேசுகிறேன். நம்முடைய குடும்பத்தை, எல்லாருடைய ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பத்தார் எல்லாருக்குள்ளேயும் பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாய் நீதிமான்களாக காணப்படுகிற எல்லார் குடும்பத்திலும் நன்றாக கவனியுங்கள், பிரச்சனை ஹிட் பண்ணும். பிரச்சனை அப்படியே தொட்டுக்கிட்டே இருங்க, ஹிட் பண்ண இடிக்கும். ஜெபிக்க முடியாது, வேதத்தை படிக்க முடியாது, நம்மளால் வெளியே சொல்ல முடியாது, யோசிக்க முடியாது, திண்டாடுவோம். எங்கேயாவது போய் ஒப்பாரி வைக்கலாமா, அழலாமா, யார்கிட்ட போய் விம்மி சொல்லலாமான்னு யோசித்தாலும் தேர் இஸ் நோ வே. ஆனால் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல தண்ணீர்களாகிய இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து தண்ணீர்களுக்கு மேலே உங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. விளங்கிக் கொள்ளுங்கள். த ஆர்க் வாஸ் ஃப்ளோட்டட். ஜலம் அந்த இடத்துல அந்த ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 17ஆம் வசனம், 16, 17, 18 அது பூமிக்கு மேல் மிதந்தது. அதுனா எது? பேழை. அந்த பேழை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. பேதுருள்ள வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதுக்குள்ளே போகவில்லை. அந்த பேழையும் அதற்குள்ளே இருந்த அனைவரும், சிலராக 8 பேர் மாத்திரம். உள்ள டொமஸ்டிக் அனிமல், உள்ள வைல்டு அனிமல். பேழைக்குள்ளே எல்லாம் இருக்குது. ஆடு, மாடு, குதிரை, சிங்கம், அதான் சொன்னேன். காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் எல்லாவற்றையும் பாதுகாத்து அந்த பேழையை கர்த்தர் மிதக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படின்னா நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, ஏசாயா 43:2 வாசித்தோம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, பிரச்சனையை நீ சந்திக்கும் பொழுது, பிரச்சனை வழியாக போய்கொண்டு கடந்து போகும் பொழுது, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், பேழைக்குள்ளே என்னென்ன காணப்பட்டது?
டொமஸ்டிக் அனிமல், வீட்டில் வசிக்கிற நாயோ பூனையோ டொமஸ்டிக் அனிமல், அண்ட் ஆல்சோ வைல்டு அனிமல், காட்டு ஜீவராசிகள், வைல்டு அனிமல், யானை, குதிரை, யானை, சிங்கம், புலியெல்லாம் ஃபாரஸ்ட்டில் காட்டில் இருக்கும். வைல்டு அனிமல் எல்லாவற்றையும் தேவன் ஒரு இடத்துல கொண்டு வந்து பாதுகாத்து அந்த ஆதி உலகத்திலே அவைகள் அழியாமல் அந்த தண்ணீர் அதன் மேலே புரளுவதில்லை. ஏசாயா 43:2, தண்ணீரை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அப்படியானால் பிரச்சனைகள் உங்கள் தலைக்கு மிஞ்சி போவாது. அவனிங்கள், திஸ் இஸ் a prophecy for some people. பிரச்சனை இருக்குதா? ஜபிக்கிற உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? ஜெபம் பண்ணுற எனக்கு பிரச்சனை இருக்குதா? ஊழியம் செய்கிற எனக்கு பிரச்சனை இருக்குதா? எஸ், ஐ எம் ஃபேஸிங் ப்ராப்ளம் இன் மை ஓன் ஃபேமிலி. என் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. ஐ எம் இன்க்ளூடிங் மை, என்னை சேர்த்து பேசுகிறேன். நீங்கள் நமக்கு அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிற காலத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்கும்பொழுது அவைகளிலிருந்து கர்த்தர் மேலே கொண்டு வந்து நம்மை ஃப்ளோட் பண்ண செய்வார், மிதக்க பண்ணுவார். அல்லேலூயா. அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த 17ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வசனம் இந்த ஆதியாம் 7:17 ஜலம் பெருகி பேழை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. 18ஆம் வசனம் ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டு. அப்படியா பிரச்சனைக்குள்ளே நோவாவும் அவனுடைய குடும்பமும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், இந்த டொமஸ்டிக் அனிமல், வைல்டு அனிமல் விட்டுருங்க. எல்லார் வீட்லேயும் நாய், பூனை, கிளி வளர்ப்பாங்க. இதெல்லாம் டொமஸ்டிக், வீட்டுக்குள்ளே வளர்க்குறது. வைல்டு, காட்டுக்குள்ளே இருக்கிறது. கம்மிங் டு த பாயிண்ட், முக்கியமான குறிப்பை சொல்லு. உங்களுக்கும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் தண்ணீருக்குள்ளே மூழ்கி அடித்து செல்லாதபடிக்கு அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை விட்டு கர்த்தர் நம்மளை எங்கேயாவது ஓரமாக வைக்க மாட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் எடுத்த உடனே, அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்கிற நமக்கு எங்கேயாவது கொண்டு போய் பத்திரமா இருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இந்த பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க, உங்களை நான் ஒரு பக்கமாக வைக்கிறேன்னு கர்த்தரை வைக்கல. we are within the sinful situation. இந்த பாவ சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். அந்த தண்ணீர் பிரச்சனையை காண்பிக்கிறது, தண்ணீர் உபத்திரவத்தை காண்பிக்கிறது, தண்ணீர் வேதனையை காண்பிக்கிறது. நாம் உலக பிரகாரமாக சொன்னோம், ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன, எல்லாம் மிஞ்சி போச்சு. ஜெபம் பண்ணி பார்த்தேன், வேதத்தை படித்து பார்த்தேன், ஆலயத்துக்கு போய் பார்த்தேன், உபவாசம் எடுத்து பார்த்தேன், காணிக்கை சம்பவம் கொடுத்து பார்த்தேன், நத்திங், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே நடக்கலை. ஐயோ ஆண்டவரே, எனக்கா இந்த பாடு. ஆம், யோபு குடும்பத்தை எடுத்து பாருங்கள். யோபு குடும்பம் ஃப்ரேம்லெஸ். அந்த ஃப்ரேம், அந்த ஃபோட்டோலாம் மாட்டிங்கன்னா ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் சின்ன பின்னமாக போச்சு. அதனால தான் யோபுடைய மனைவி என்ன சொன்னார்கள், அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு. வீட்டில் தாங்க நமக்கு ஆப்போசிஷன். என் வீட்டு சார், நான் ஒரு ஊழியக்காரன். 76 ஊழியத்துக்கு வந்தேன், ஏசிஏ தலைமை சபையில். நாட்டு நவ் இங்கே இல்லை, இது இல்லை, அங்கே ஏசிஏவில் அங்கே ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இது வரைக்கும் கற்று கையில். வீட்டில் தான் நமக்கு பிரச்சனை. வெளியே நல்லா ஜிபா மாட்டிக்கிட்டு நல்லா பரிசுத்தமாக அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆடி பாடி மகிழலாம். வாட் அபவுட் த ஹவுஸ்? என் வீடு எப்படி இருக்குது, உங்கள் வீடு எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிங்க. பிரச்சனைக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது தண்ணீர்கள் உங்கள் மேலும் என் மேலும் புரளாதபடி கர்த்தர் காப்பார் என்பதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்து முற்றிலும் வழி நடத்துவாராக. முதலாவது காட்ஸ் ப்ரொடெக்ஷன், அதான் சொல்கிறேன். ஆன் த வாட்டர், செய்தியின் தலைப்பை மறக்கக்கூடாது. காட் ஆஃப் த வாட்டர்ஸ், தண்ணீர்களின் தேவன். அப்போ இந்த இடத்துல அந்த மேலே அந்த ஆர்க், நோவாவும் குடும்பமும் மேலே மிதந்து கொண்டு காக்கப்பட்டார்கள். உள்ள அமுங்கி போல, அமிழ்ந்து போல தண்ணீருக்குள்ளே. பிரச்சனைக்கு மேலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். உங்களையும் என்னையும் பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் மூழ்கி மூச்சு அடித்து திணறாதபடி, பிரச்சனை எல்லாமே நமக்கு கீழாக காணப்படும். கர்த்தர் நம்ம மேலே கொண்டு வந்து அமைதியாக எப்படி கொண்டு போக வேண்டுமோ அவருடைய சித்தத்தின்படி நோவாவை நடத்தினது போல கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. ரெண்டாவதாக காட் ஆஃப் த வாட்டர், தண்ணீர்களின் தேவன் என்று சொல்லும் பொழுது முதலாவது ஆன் த வாட்டர். ஆன் த வாட்டர், அந்த பேழை மிதந்தது. இங்கிலீஷ் பைபிள் ஆன் த வாட்டர்னு இருக்கும், தமிழில் பேழை மிதந்தது. அல்லேலூயா. ரெண்டாவதாக யோனா 2ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தை நாம் பார்ப்போமானால், யோனா 2ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜோனா 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். முதல் 6 வசனத்தில் முதலாவதாக 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு. இல்லை 5ஆம் வசனம். தண்ணீர்கள் புராண பரியந்தம் என்னை நெருக்கினது. தண்ணீர்கள் புராண பரியந்தம் என்னை நெருக்கினது. மூச்சு விட முடியாம திக்குமுக்கு ஆடுகிற சூழ்நிலையிலே என்னை நெருங்கிற்று. ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ஆழின்னு சொல்லும் போது டெப்த், ஆழங்கள் என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஹல்லேலூயா. இங்க இன்டு த வாட்டர், முதல்ல ஆன் த வாட்டர், ரெண்டாவது இன் த வாட்டர், இன்டு த வாட்டர், இன் த வாட்டர். யோனா எங்கே இருந்தால் இஸ் விதின் த சீ, தண்ணீருக்குள் கடலுக்குள்ளே சிக்கிக்கிட்டான். அவன் செய்த பிழை என்ன? யோனா செய்த பிழை என்ன? கர்த்தர் அவனை பார்த்து ஒரு இடத்துக்கு போ என்று அவனை பார்த்து சொல்லுகிறார். யோனா 1ஆம் அதிகாரத்திலே, நீ எழுந்து, 2ஆம் வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அடுத்தது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி. போதும், நமக்கு நல்லா தெரியும். He disobeyed the calling of God. கர்த்தருடைய சத்தத்துக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் விலகி ஓடி அவன் தர்ஷீஷுக்கு போகிறான். அவனை கர்த்தர் நினைவேக்கு போக சொன்னார். He took a ticket. அவன் இன்னொரு இடத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு இன்னொரு டைரக்ஷன் ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. தேவனுடைய அனாதி தீர்மான சித்தம் யோனாவுக்குள்ளே நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் அவனை விரட்டி 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 ஆழங்களிலும் கர்த்தருடைய கரம் அவனை பிடித்து வெளியே இழுத்தது. ஹல்லேலூயா. அவன் தீர்க்கதரிசி. He was a disobedient prophet. அவன் கீழ்ப்படியாத ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் விடும்
என்னதான் ஜெபிச்சாலும் ஆவிக்குறி ஜீவித்தில் உன்னதத்தில் இருக்கிறேன், இயேசுவோடு நான் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்தில் அறிக்கையிட்டாலும் சிற்சில வேளைகளிலே யாரானாலும் ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ சம்டைம்ஸ் we are disobedient, கீழ்ப்படியாமல் சூழ்நிலையிலே நானும் நீங்கள் சிக்கிக்கொள்கிறோம். அறிந்தோ அறியாமலோ இவன் நல்ல சென்சிபிளாக உணர்ந்து விசிபிளாக வெளியரங்கமாக அவன் தப்பு செய்து கர்த்தருடைய சித்தத்துக்கும் சத்தத்துக்கும் விலகி ஒரு பக்கம் ஓடனான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல தான் இவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. அப்படியானால் என்னால் மூச்சு விட முடியல. நம்ம கழுத்தளவு தண்ணினா பரவாயில்ல, இடுப்பளவு அப்படியே மூக்குக்கிட்ட அப்படியே முங்குற அளவு இங்கே தண்ணி வந்தால் வி கேனாட் சர்வைவ், மூச்சு திணறும். அதுபோல் உள்ள சூழ்நிலையில் யோனா he was in the sea, he was in the water. முதல் குறிப்பு ஆன் த வாட்டர், தண்ணீர் மேலே நோவா குடும்பம் மிதந்து காணப்பட்டு காக்கப்பட்டது. ரெண்டாவது இந்த வாட்டர், தண்ணீருக்குள்ளே அவன் காணப்பட்டான். அங்கிருந்து கூட அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். இந்த கீழ்ப்படியாத இந்த யோனாய் குறித்து நான் முக்கியமாக சொல்வேனானால், அவனுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம், அவனுடைய விசுவாசம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசியுங்கள். யோனா 2:2. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். கவனிங்கள், 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். வேற யாராவது வாசிங்க. தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பார்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். கவனிங்கள், அவனுடைய விசுவாசத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். கீழ்ப்படியாத யோனா, டிஸ்ஒபீடியன்ட் ப்ராஃபட், கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் அந்த இடத்துல காணப்படும். எங்கே இருந்தான்? he was in the sea, தண்ணீருக்குள்ளே சிக்கி கொண்டான். இந்த 2ஆம் அதிகாரம் அதில் முதல் 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய வாசித்து பாருங்கள். ஒரு ஃபெய்த்துடைய எக்ஸ்பிரஷன், விசுவாசத்தினுடைய அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தை 2லேருந்து 4, 5, 6, அடுத்த 7லேருந்து 9 பிரித்து படிச்சிங்கன்னா அவனுடைய விசுவாச அறிக்கை, வேர் he was in the sea, அவன் கடலுக்குள்ளே சிக்கிக்கிட்டான். அவன் கீழ்ப்படியாத யோனா, கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி, கர்த்தருடைய சத்தத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் அறிந்த ஒரு யோனா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியும், கர்த்தருடைய சத்தம் என்ன நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் மனைவி நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம், குடும்ப சூழ்நிலை நிமித்தம் சில இடங்களில் சில வேளைகளில் திசை திரும்பி கீழ்ப்படியாத யோனா போல பேசுகிற நானும் நீங்களும் சில வேளைகளிலே நாம் தப்பு பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த திருவிருந்து நாளிலே உங்களோடும் என்னோடும் மெல்லிய சத்தத்தோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. ஆயினால் தான் அவன் சொன்ன ஒரு வார்த்தை அந்த இடத்துல 4ஆம் வசனத்தில், உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். எங்கிருந்து? வீட்டில் இருந்து இல்லை, ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்ல. he was in the depth of the sea, கடலின் ஆழத்திலிருந்து எருசலேமாகிய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தண்ணீர்களை நீ கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. he was in the sea, in the water. முதல் குறிப்பு ஆன் த வாட்டர்,
ரெண்டாவது இந்த வாட்டர் தண்ணீருக்குள். ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்துக்கும் சத்தத்துக்கும் கீழ்ப்படியாமல் புருஷனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக வழி தப்பி திரிவோமானால் கர்த்தருடைய கரம் அங்கேயும் நம்மளை வந்து எட்டி பிடிக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனம், சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 139 சங்கீதம் என்று நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளோடு இடைபெறுவாராக. 139 சங்கீதம் வாசிக்கலாம். 2ஆம் வசனம். நான் என் உட்காருதலையும், இல்லை 3ஆம் வசனம் வாசிங்கள். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். கவனிங்க, தெரியும். 8ஆம் வசனம் வாசிங்கள். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அடுத்தது, நான் விடியற்காலத்துக்கு சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தரை அறிந்தவர்கள் சில வேளைகளில் சில சூழ்நிலை நிமித்தம் ஸ்லிப் ஆகும். நாம் நடந்து போகிறோம், திடீர்னு ஒரு வாழைப்பழத்தோலை ஏதோ தெரியாமல் மிதித்து கால் வழிக்கிறோம், கீழே விழலாம். ஆனாலும் கர்த்தருடைய கரம் அங்கே பிடிக்கும் என்று சங்கீதக்காரன் எங்கே பிடிக்கிறது? அறிந்தோ அறியாமலோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பாவத்தின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் விலகி போகும் பொழுது, பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அல்லது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், வானத்தில் ஏறினாலும் பாதாளத்தில் என் படுக்கை போட்டாலும், நான் விடியற் காலத்தில் சட்டைகளை அடித்து சமுத்திர கடையாந்தரங்களில் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது காரம் உன்னை பிடிக்கும். அங்கேயும் கர்த்தர் நடத்துவாருங்க. கீழ்ப்படியாத சூழ்நிலை வரும். நல்லா யோசிங்கள். இட்ஸ் வெரி வேல்யூபிள் பாயிண்ட், முக்கியமான குறிப்பு. இந்த ஒரு வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். ஒருவேளை கர்த்தருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் யோனா போல நானும் நீங்களும் கீழ்ப்படியாமல் இருந்து குடும்பத்தில் கொடுக்குற பிரச்சனை, அழுத்தத்தின் நிமித்தம், வேலை ஸ்தலத்திலே கொடுக்குற பிரச்சனை நிமித்தம், ஊழியத்திலே கொடுக்கப்படுகிற காணப்படுகிற ஏற்றுக்கொள்ள முடியாத தாங்க முடியாத சூழ்நிலை நிமித்தம் நாம் வழி விலகும் பொழுது அங்கேயும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த தாவீது, இந்த யோனா ஆழத்தில் இருக்கிறான், அங்கேயும் அவனை கர்த்தர் நடத்தி அவனை அங்கேயே நீ ஒழிஞ்சு போ, நீ தொலைஞ்சு போ, நான் சொல்கிற இடத்துக்கு நீ போகல, உன் இஷ்டத்துக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு மனம் போல் நீ போயிட்ட, நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் என்று கர்த்தர் அவனை கைவிடலை. பிழை செய்தான், வழி விலகினா, மீறி நடந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அங்கே அவனுக்காக ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். வழி விலகும் பொழுது, கர்த்தரை விட்டு ஒருவேளை ஸ்லிப் ஆகும் பொழுது, நாம் விழுந்து கை கால் உடையாதபடி, ஆத்மா பாழாகாதபடி, சிந்தை தடுமாறாதபடி, யோனாக்கு ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தது போல உங்களுக்காக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? யோசிங்க. திருவந்த நாளிலே பேசுகிற நானும் நீங்களும் வழி விலகாதபடி நமக்காக ஏதோ ஒரு மீன் யோனாக்கு ஒரு மீன் இருந்தது போல நமக்காக சில காரியத்தை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் பத்திரப்படுத்தி பாதுகாப்பாராக. நான் அது சரி என்று சொல்லவில்லை. இந்த பாடமாக நீங்களும் நானும் எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். டிஸ்ஒபீடியன்ட் ப்ராஃபட், கீழ்ப்படியாத யோனாவை கர்த்தர் பாதுகாத்தார். எங்கே? இந்த வாட்டர், இந்த சி. முதல் குறிப்பு ஆன் த வாட்டர்,
ரெண்டாவது இந்த வாட்டர். கடைசியாக வாசிப்போம். இன்னொரு குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன். மூன்றாவதாக வாசியுங்கள். யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம், 2 அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசியுங்கள். எல்லாவற்றையும் நான் சொல்ல நேரமில்லை, முடிக்கப் போகிறேன். கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை அவர்களை விடுவித்து எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வருகிறார். ஏன் எங்களை வனாந்தரத்தில் வந்து சாகடிக்கிறீர் என்று சொல்கிறாங்க. நீங்கள் அந்த அதிகாரத்தில் படித்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தை மோசையோடு எழுதப்பட்ட வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். முடிந்தால் வாசித்து பாருங்கள். ஏன் எங்களை வனாந்தரத்திலே கொண்டு வந்து சாகடிக்கிறீர் என்று ஒரு வார்த்தை அங்கே காணப்படுகிறது. 14ஆம் அதிகாரத்தில் வாசியுங்கள். நாங்கள் 14:11 வாசியுங்கள். 14:11. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, யாத்திராமம் 14:11. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஏன் எங்களை வனாந்தரத்தில் கொண்டு சாகடிக்கியா? they are fighting with the leader. ஒரு ஊழியக்காரனோடு அவ்வளோ 6 லட்சம் பேரை நடத்துகிற ஒரு தலைவனோடு they got argument. கத்தரோ அந்த மோசையோடு ஒரு தர்க்கம். வனாந்தரத்தில் கொண்டாந்து விட்டுட்டியப்பா, எகிப்தில் நாங்கள் வெங்காயமும் கொம்மட்டிக்காயும் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்தோமே, இப்போ இருளாகிய வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டீரே என்று மோசேக்கு விரோதமாக புலம்பி அழுது தர்க்கம் பண்ணுகிறார்கள். இந்த 14ஆம் அதிகாரம் 14 and 15 chapters of Exodus வீட்டில் போய் வாசியுங்கள். அங்கே முக்கியமான வசத்தை 14:21 வாசியுங்கள். 21. மோசே என் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான், தன் கையை. அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து அவனைகள் ஜலம் பிரிந்து போயிற்று. அடுத்த வசனம் வாசியுங்கள். 22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். சமுத்திரத்தின் நடுவாக through the water. முதலாவது ஆன் த வாட்டர், ரெண்டாவது இந்த வாட்டர். அவன் வந்து தண்ணிக்குள்ளே இருந்தான் யோனா. மூணாவது சமுத்திரத்தின் வழியாக த்ரூ த வாட்டர், த்ரூ த சீ, அந்த செங்கடல் வழியாக கர்த்தர் அவளை வழி நடத்தினார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐ எம் கமிங் டு த பாயிண்ட். இங்கே நான் ஒரு முக்கிய குறிப்பை முக்கியப்படுத்துகிறேன். தடைகள் என்ன இருந்தாலும் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் சில காரியங்களை ரெண்டாக பிளக்க பண்ணுவார். விளங்கிக் கொள்ளுங்கள். திஸ் வேர்ட் இஸ் ப்ராஃபஸி ஃபார் சம் பீப்புள். இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோட ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைக்காக, வேலை ஸ்தலத்திலோ அல்லது அக்கம் பக்கத்தார் மத்தியில் சாட்சியாக நீங்கள் விளங்கும்படியாக God will அப்படியே He will put into pieces, அப்படியே வெட்டொன்று துண்டு ரெண்டு என்று சொல்லுவது போல கர்த்தர் சில காரியங்களை ரெண்டாக பிளந்து உங்களை கடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதான் சொல்லேன், த்ரூ த வாட்டர். உங்களுக்காக தண்ணியை வந்து ஒன்றில்லாமல் ஆக்க மாட்டார். தண்ணி இருக்கும். அவர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணீர் சுவரை போல நின்றது. வெட்டாந்தரையிலே அவர்கள் பிளக்க பண்ணி வெட்டாந்தரையில் நடத்தினது போல உங்களை அந்த தண்ணீர் உங்களுக்கு மேலே வந்து மூழ்காதபடிக்கு உங்களை பத்திரமாக இந்த பக்கத்திலிருந்து, இந்த பிரச்சனை இந்த பக்கத்திலிருந்து
பிரச்சனை இல்லாத அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை பத்திரமாக கடந்து போக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி அல்ல. அதே சேம் வாட்டர், அதே செங்கடல், அதே தண்ணீர் அவர்கள் அப்படியே மூழ்கடித்தது. 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசியுங்கள். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மறுபடியும் stretch forth his hand, நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கவனி, உங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 5 லட்சம் 6 லட்சம் பேரை கர்த்தர் பத்திரமாக கடக்க பண்ணின தேவன் பார்வோனுடைய சேனையை அப்படியே மூழ்கடித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலையை கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். அப்படியே எல்லாமே ஒன்றில்லாமல் ஆக்குவார். உங்களை வெட்டாந்தரையிலே பிளந்து அக்கறை த்ரூ த வாட்டர் கடக்க பண்ணின பின்பு உங்களை தொடர்ந்து வருகிற சில காரியங்கள், அது மனைவி வீட்டாராக இருக்கலாம், புருஷன் வீட்டாராக இருக்கலாம், நைபர் ப்ராப்ளம், அக்கம் பக்கத்தாருடைய ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் உள்ள ப்ராப்ளமாக இருக்கலாம், ஊழியத்தில் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், ஹையர் அத்தாரிட்டிஸ் மேல் அதிகாரிகள் இடத்துலேருந்து வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், ஈக்குவல் நம்மளோடு வேலை செய்கிறவர்களோடு உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சபார்டினேட் நம்ம கீழே இருக்கிறவர்களோடு பிரச்சனையாக இருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் இரண்டாக பிளந்து அமைதியாக உங்களை சமாதானத்தோடு கடக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. நீங்களும் நானும் அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 3 காரியத்தை நான் முக்கியப்படுத்தினேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தண்ணீர்களை நீ கடக்கும் பொழுது அப்பான் த வாட்டர், இந்த வாட்டர், த்ரூ த வாட்டர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. லோரி மகிமை கத்த ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவ செயல்கள் ஆதிபா தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவ செயல்கள் ஆதிப தரிடம். கர்த்தர் ஆச்சரியமாக அதிசயமாக ஆதி முற்பிதாக்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்தாரோ இன்றைக்கு அந்த கிருபையின் காலத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் அருமையான பிதாவை, இந்த கால ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி சமூகத்தில் வருகிறோம். தேவரே, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த 3 காரியத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்கா. தண்ணீர்களை கடக்கும் பொழுது அப்பான் த வாட்டர், இந்த வாட்டர், த்ரூ த வாட்டர். அதாவது இந்த தண்ணீராகிய இந்த உலகம், தண்ணீராகிய இந்த பிரச்சனை, தண்ணீராகிய இந்த உபத்திரத்திலே நாங்கள் சிக்கி தடுமாறாதபடி எங்களை தண்ணீருக்கு மேலே கொண்டு வந்து மிதக்க பண்ணுவீராக. தண்ணீருக்குள்ளே இருக்கிற எங்களை வெளியே கொண்டு வார. அது மட்டுமல்ல, தண்ணீரை கடந்து போக எங்களுக்காக கிருபை செய்வீராக. கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். திருவிருந்து நேரம். கர்த்தருடைய திருவிருந்தை நாம் பங்கெடுக்கலாம்.